இப்போ நம்ம சேனக்கிழங்கு வறுவல் செய்ய போகிறோம். சேனக்கிழங்கு உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம். அரை வேக்காடு எண்ணெயை காய வச்சுருக்கோம். போட்டு விட்டணும். வேகட்டும். கொஞ்சம் எண்ணெயிலே போட்டுக்கலாம். நம்ம நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். வெந்து எடுத்து வச்சாச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதையும் எடுத்துக்கலாம். இந்த எடுத்தாச்சு. எண்ணெய் அந்த எண்ணெய் இருக்குது. இப்போது சிம்மில் வச்சுக்கலாம். சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு போட்டுக்கலாம். அந்த எண்ணெயிலே பொரிச்ச எண்ணெயிலே போட்டுக்கலாம். தெளிக்குது. வெங்காயம், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் சேனக்கிழங்குக்கு, அதையும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி தழை, புதினா தழை போட்டு நல்லா வதக்கலாம். சோம்பு, தேங்காய் எடுத்து அரைச்சி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கிறேன்னு. தனி மிளகாய் பொடி, மட்டன் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். இதை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். வதங்கட்டும் நல்லா. கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். உப்பு ஏற்கனவே அதை போட்டு வேக வச்சுருக்கோம். இதில் மட்டும் வந்து போட்டுக்கலாம். வேகி நிறைய போடக்கூடாது. நல்லா வதங்கி வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றணும். நிறைய ஊற்றக்கூடாது. கொஞ்சமாக மசாலா வாடை போகிறதுக்கு வாடை போக வேண்டி ஊற்றி தரணும். நல்லா இந்த மசாலா வாடை கொஞ்சம் கொதிக்கட்டும். இந்த சோம்பையும் தேங்காயும் தண்ணி ஊற்றாமல் அரைக்கணும். நல்லா வந்துருச்சு கிரேவி. நல்லா மசாலா வாடையெல்லாம் போயிடுச்சு. இந்த சேனக்கிழங்கு எண்ணெயில் விட்டு வச்சுருக்கோம்ல, வறுத்து வச்சுருக்கோம்ல, அதை கொட்டிக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். நல்லா கிளறி வந்தாச்சு. இந்த பாருங்கள், சூப்பராக இருக்காருங்க பார்க்கையிலேயும். தேங்காய் சோம்பு அரைச்சி வச்சுருக்கோம், அதை போட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா இதாகிடுச்சு, ஃப்ரை ஆகிடுச்சு. லைட்டாக தண்ணி வச்சுக்கலாம். லைட்டாக ஊற்றணும், நிறையா ஊற்றக்கூடாது. முட்டூண்டை ஊற்றி நல்லா கிளறிக்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சேனக்கிழங்கு. பாருங்கள், கல்யாண வீட்டில் மாதிரி இருக்குதுங்க. சேனக்கிழங்க பாருங்கள்,
கிரேவி பண்ணி வச்சுட்டேன். நல்லாயிருக்கும். இது எல்லாத்துக்கும் நல்லா தக்காளி சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ரசம் சாப்பாடுக்கு உங்கள் வீட்டில் செஞ்சு வருவீங்களா? செஞ்சு வச்சுட்டு கமெண்ட் போடுங்க. ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல். ஷேர் பண்ணிவிட்டு கீழே இருக்க பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க.